ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தையல் பழகு சரோ டெய்லரிங் சேனல். நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி 3 வகுப்புகள் பார்த்தாச்சு. போன கிளாஸில் வந்து எப்படி வந்து ப்ராப்பராக மிஷின் ஆப்ரேட் பண்ணி ஹோல்ஸ் போடணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். பேப்பரில் எப்படி ஸ்டிச்சிங் ப்ராக்டிக்ஸ் பார்க்கணும், ஹோல்ஸ் போட்டு ஸ்டிச்சிங் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம த்ரெட்டை வந்து மாற்றுறது எப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். த்ரெட்டை வச்சு நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மிஷினில் வந்து எப்படி மாற்றுறதுங்கிறத பார்த்துட்டு நம்ம பாபினில் நூல் சுற்றுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீ புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மிஷினில் மேலே ஒரு கம்பியாட்ட கொடுத்துருப்பாங்க இல்லையா, அங்கே தான் வந்து நம்ம த்ரெட்டை வந்து மாட்டணும். த்ரெட்டை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து மேலே இருக்கிற கம்பியில் மாட்டிக்கோங்க. இது வந்து மெரிட் மிஷின்ங்கிறனால மேலே கொடுத்துருப்பாங்க. இப்போ கம்பெனி மிஷின், ஜாக் மிஷின்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து பார்க்கலாம், பின்னாடி கிளாஸில் பார்க்கலாம். இப்போ வந்து இதில் எப்படி மாட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேலே இருக்கிற கம்பியில் மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம பாபின் வந்து சுற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாபினில் எப்படி நூல் சுற்றுறது அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி பாபின் எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி வந்து நூல் சுற்றி இருக்குது. நான் இது மேலேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 சுற்று சுற்றிக்கிறேன். நம்ம கையிலேயே வந்து 2-3 சுற்று சுற்றிக்கலாம். இன்றைக்கி இதுதான் பார்க்க போகிறோம். பாபினில் எப்படி நூல் சுற்றணும், அந்த பாபினை வந்து எப்படி கேஸில் கரெக்டாக மாட்டணும், ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் எப்படி மிஷினில் மாட்டணும், அப்புறம் த்ரெட்டை எப்படி மிஷினில் மாட்டணும், அதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் மேலே வச்சு 2-3 சுற்று சுற்றிக்கிறேன் டைட்டாக. எப்போவுமே பாபின் சுற்றுறப்போ லூஸ் விடக்கூடாது, நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. பாபின் வந்து லூஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தையலில் வந்து லூப் அடிக்கும். ஸோ வந்து கீழே ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக வரலன்னா மேலே தான் நம்ம செக் பண்ணணும். மேலே ஸ்டிச்சிங் வரலன்னா கீழே பாபினில் தான் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். ஸோ வந்து இதை நல்லா டைட்டாக சுற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரெட்டு வந்து கீழே வருது இல்லையா, நம்ம சுற்றின த்ரெட் அது வந்து நம்ம இந்த சைடு வரணும். நம்ம ஹேண்டில் வந்து இந்த சைடு வரணும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெஃப்ட் சைடு வர மாதிரி தான் த்ரெட்டு வந்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை அப்படியே திருப்பிக்கணும். இப்படி ஒரு டைட்டை சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் த்ரெட்டு வந்து நம்மளுக்கு கீழே வருது. மேலேருந்து கீழே லெஃப்ட் சைடு பக்கமாக வர்ற மாதிரி தான் வச்சுக்கணும். நம்மளுடைய லெஃப்ட் சைடு ஹேண்ட் பக்கமாக வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த பாபின் நூல் சுற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும், அதை வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் திருப்பலி யூஸ் பண்ணி இதே மாதிரி மாட்டி இன்சர்ட் பண்ணி நீங்கள் சுற்றிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் அந்த பாபின் சுற்றுற அந்த உருளையில் வந்து மாட்டிட்டேன். இப்போ அந்த உருளையை தான் கொண்டு வந்து நம்ம அந்த வீலில் வைக்கணும். இப்போ வந்து மிஷினில் ஆல்ரெடி வந்து பாபின் சுற்றுறதுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்துருப்பாங்க. பட் வந்து அது எனக்கு ஒர்க் ஆகலை, அதனால் நான் வந்து வீலில் சுற்றி காமிக்கிறேன். இன்றைக்கி லைவ் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், எப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீலை சுற்றி விட்டுட்டு நம்ம அந்த உருளையாட்டு இருக்கு இல்லையா, பாபின் சுற்றுற அந்த இதில் நீடில் மாதிரி இருக்கிறதுல அந்த உருளையை கொண்டு போய் அந்த வீல் மேலே வைக்கணும். நம்ம அந்த ஒரு கையில் வந்து நூலை பிடிச்சிக்கணும், நல்லா லூஸாக பிடிச்சிக்கணும், ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கக்கூடாது. அந்த உருளையை வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நல்லா டைட்டாக சுற்றிடும். ஒரே பக்கம் சுற்றாமல் அந்த எல்லா பக்கமுமே வந்து சுற்றிக்கணும். ஒரு 2 days வந்து பிகினர்ஸ்க்கு வந்து சுற்றுறதுக்கு சிரமமாக இருக்கும். பட் நீங்கள் வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பாபினில் நூல் சுற்றிக்கலாம். இப்போ அந்த உருளையை நல்லா சுற்றி விட்டுட்டு அதில் வந்து அந்த வீலை சுற்றி விட்டுட்டு அந்த உருளையை கொண்டு போய் அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்மளுடைய ரைட் ஹேண்டை வச்சு பிடிச்சிக்கோங்க அந்த நீடியில். லெஃப்ட் ஹேண்டில் வந்து நம்ம த்ரெட்டை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம டைட்டாக சுற்றியாச்சு. ஸோ இப்போ நம்ம கழட்டிட்டு நம்ம கேஸில் மாட்டிடலாம். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன், த்ரெட்டை கட் பண்ணிக்கிறேன் சிசர் வச்சு. இப்போ இந்த நம்ம சுற்றின பாபினில் நூல் சுற்றியாச்சு. இந்த நூல் சுற்றின பாபினை கொண்டு போய் நம்ம கேஸில் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இவளுக்கு நம்மளுக்கு லெஃப்ட் சைடுலேருந்து நூல் வந்து ரைட் சைடு வரும். நம்ம வந்து திருப்பி மாட்டக்கூடாது. நம்மளுக்கு லெஃப்ட்லேருந்து ரைட் வர மாதிரி, லெஃப்ட் டு ரைட், அதாவது நம்மளுடைய கெட்ட பக்கத்துலேருந்து நல்ல பக்கம் வர்ற மாதிரி நம்முடைய லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் சைடு வர மாதிரி வச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். கேஸில் வந்து அந்த இடத்துல கொண்டு போய் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் தான் கொண்டு வந்து நம்ம அந்த நூலை ஃபிக்ஸ் பண்ணணும். கீழே ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அது வழியாக கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மாட்டியாச்சு, கேஸில் வந்து பாபின் மாட்டியாச்சு. இப்போ நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு லூஸாக வரும், அதாவது ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் ரொம்பவும் லூஸாக இல்லாமல். இப்படி பார்த்தீங்கன்னா அந்த வீல் சுற்றும். உள்ளே இருக்கிற பாபின் வந்து அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா சுற்றும், ரொட்டேட் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம நூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அந்த பாபினை வந்து நம்ம கேஸில் மாட்டியாச்சு. இப்போ வந்து எப்படி மிஷின்குள்ளே மாட்டலாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கேஸை கொண்டு போய் நம்ம மிஷினில் எப்படி மாட்டலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம த்ரெட்டை வந்து நூல் வந்து மிஷினில் மாட்டிக்கலாம். நம்ம நூல் வந்து மிஷினில் வந்து எப்படி மாட்டணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க வந்து பார்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது பார்த்துக்கோங்க. புதுசாக பழகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்லா கவனிங்க. மேலே இருக்கிற ஹோலில் மாட்டிட்டு இப்போ கீழே ஒரு இது கொடுத்துருப்பாங்க இல்லையா, அங்கே கொண்டு போய் மாட்டிக்கணும். ஒரு கம்பி மாதிரி இருக்கும் வளைஞ்ச மாதிரி, அதில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ கீழே அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அட்ஜஸ்ட்மெண்ட் நட்டு மாதிரி, அந்த கேப்பில் கொண்டு போய் இதை இன்சர்ட் நூலை வந்து மாட்டிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்பில் கொண்டு போய் மாட்டிக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சைடு வந்து அந்த கேப்பில் கொண்டு வந்துட்டு இந்த சைடு ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கும், அந்த கம்பியில் போய் தான் அதை டச் ஆகணும் அந்த நூல். இப்போ நான் அந்த நூலை வந்து இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அந்த கம்பியில் போய் டச் ஆயிடுச்சு. இப்போ மேலே ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த ஓட்டை வழியாக நூலை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மாட்டிக்கணும். அதைய ஓகே. இப்போ வந்து கீழே ஒரு வலை மாட்டிருக்கு, அங்கே வந்து நம்ம கொண்டு வந்து முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஊசியில் மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஊசியில் மாட்டிக்கணும். நம்மளுடைய லெஃப்ட் சைடுலேருந்து ரைட் சைடு தான் நம்ம ஊசியில் மாட்டணும் நூலை. ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி மாட்டாதீங்க, லெஃப்ட் டு ரைட் ஊசியில் நூலை வந்து கோத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து மேலே மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம மிஷினில் வந்து நூலை வந்து நம்ம கரெக்டாக வந்து மாட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கேஸ் நம்ம சுற்றி வச்சுருக்கோம் இல்லையா, பாபின் ஃபிக்ஸ் பண்ணி, அந்த கேஸை கொண்டு போய் நம்ம மிஷினில் எப்படி மாட்டலாங்கிறத பார்க்கலாம். மிஷினில் வந்து இந்த மாதிரி ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க மேலே, அதை வந்து நல்லா இழுத்து விட்டிங்கனாலே ரொம்ப டைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து புது மிஷின்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கேஸ் மாட்டுறதுக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க, அங்கே தான் நம்ம வந்து இன்செர்ட் பண்ணணும். நான் விரல் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த இடத்துல தான் நம்ம வந்து கேஸை வந்து இன்செர்ட் பண்ணணும். இப்போ நான் மிஷின் கடியில் காட்டுறேன் உங்களுக்கு கிளியராக. இந்த இடத்துல கொண்டு போய் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியும், நூலுக்கு நமக்கு இப்படி இருக்கிறத நம்ம திருப்பிக்கணும். நம்ம அந்த கம்பி வந்து இந்த சைடு வரணும், அந்த டேப் வந்து நூல் வந்து நம்மளுக்கு இந்த சைடு வரணும், லெஃப்ட் சைடு தான் வந்து தொங்குற மாதிரி வரணும். இப்போ அப்படியே வந்து கொண்டு போய் பட்டுன்னு அமுத்துனீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஒரு சவுண்டு கேட்கும் பட்டுன்னு. அந்த கம்பியை இப்படி இழுத்துட்டு தான் வெளியே எடுக்கணும் அந்த டேப்பை. இப்போ நீங்கள் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு பட்டுன்னு சத்தம் கேட்கும். அப்போ வந்து பாபின் நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நூல் அந்த சைடு வருது நம்மளுக்கு. அப்போ தான் கரெக்டாக மாட்டிருக்குன்னு அர்த்தம். நீங்களும் இதே மாதிரி மாட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாபினில் வந்து நூல் வந்து பாபின்லேருந்து நூல் வந்து செட் பண்ணியாச்சு, கேஸில் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மிஷினில் வந்து நூல் ஆல்ரெடி மாட்டிட்டோம் இல்லையா, ஊசியில் நூல் கொத்து வச்சுருக்கோம். இப்போ கீழே இருக்கிற நூலை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், எப்படி வந்து நூல் வந்து மாட்டியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹோல் வழியாக வந்துட்டு அந்த கீழே இருக்கிற கம்பியில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நட்டு மாதிரி இருக்கிற பிளேஸில் வந்து உள்ளே ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அந்த கம்பிக்கிட்ட போய் டச் ஆகும் அந்த நூல் உள்ளே இருக்கிற கேப்பில். அப்புறம் மேலே ஒரு ஹோல் இருக்கும், அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊசியில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். பேப்பரில் ஆல்ரெடி ஹோல்ஸ் போட்டு பழகியிருக்கோம், போன கிளாஸில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இந்த மாதிரி கோடுபேட்டை பேப்பரில் ஃபஸ்ட் நூல் மாட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நேராக வந்து தையல் போட்டு பழகுங்க. என்கிட்ட வந்து ஆஃப்லைன் கிளாஸில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டுறாங்க. அவங்க வந்து இப்போ கிளாஸ் 3ல் தான் இருக்காங்க. அவங்க தான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க. கிளாஸ் 4 இப்போ அட்டன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கோடு போட்ட பேப்பரில் இந்த மாதிரி நூல் மாட்டிட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஒரு 1 டே வந்து இந்த மாதிரி பேப்பரில் ஸ்டிச் பண்ணி பழகுங்க.
இப்போ நேராக தையல் போடுறது எப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பின்னாடி வந்து இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி வளைவு தையல் ரவுண்டாக ட்ரா பண்ணி எப்படி வளைவு தையல், அதுக்கப்புறம் முக்கோணம் ட்ரா பண்ணி எப்படி முக்கோணம் தையல், இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஃபுல்லாக, கோடு போட்ட பேப்பர் ஃபுல்லாக நூல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நூல் மாட்டிட்டு மிஷினில் வந்து ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதோடு இல்லாமல் நீங்களும் வந்து ப்ராக்டிக்கலாக அதை ட்ரை பண்ணுங்கள். மிஷினில் வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி என்னுடைய நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நீங்கள் பழகிக்க முடியும். ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் வந்து பார்த்ததோடு மட்டும் விட்டுறாமல் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒவ்வொரு கிளாஸில் என்ன சொல்கிறேனோ அதை வந்து ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன். ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்ணி சொல்லி கொடுப்பேன். ஸோ வந்து நான் வந்து ஒரு கர்ச்சீஃப் ஸ்டிச் பண்ணி காமிச்சாலோ, இல்லை ஒரு பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணி காமிச்சாலோ, இல்லை பெட்டிகோட், ஸ்மால் கவுன், பேப்பர் கட் பண்ணி காமிக்கிறது, பேப்பர் கட்டிங் காமிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா வந்து சொல்லி கொடுக்கறது, எது சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஃபுல்லாக வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு கிளாஸையும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணுங்கள். கிளாஸ் யார் புதுசாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க. பேங்கிள் இல்லைனா பிளேட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பொருட்கள் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் மட்டும் இல்லாமல் ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப், அதுக்கப்புறம் ஆஃப் சர்க்கிள், அந்த மாதிரி கிராஸாக வந்து இப்படி ஜிக்ஜாக் மாதிரி போட்டு எல்லாமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ரவுண்டு, முக்கோணம், அதுக்கப்புறம் சதுரம், நீள்வட்டம், அதுக்கப்புறம் செவ்வகம் இதெல்லாம் போட்டு அது மேலே தையல் போட்டு காமிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து என்கிட்ட வந்திருக்க அக்கா வந்து தான் தையல் கற்றுக்க வந்திருக்காங்க ஆஃப்லைன் கிளாஸ்க்கு. அவங்க வந்து மந்த்லி வந்து இப்போ எல்லா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இன்றைக்கி வகுப்பு 4 தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அந்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க தான் வந்து இப்போ ட்ரா பண்ணி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ராப் பண்ணி அது மேலேயே தையல் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து கோணல் மணலாக தான் வரும். இவங்களுக்கும் ஃபஸ்ட்டு வந்து கோணல் மணலாக தான் வந்தது. பட் வந்து போக போக வந்து ஒரு 2 days ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த வளைவு தையல், நேர் தையல், முக்கோண தையல், அதுக்கப்புறம் அந்த ஜிக்ஸாக் தையல் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா எதுவுமே ப்ராப்பராக வராது. நீங்கள் ஒவ்வொன்றும் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இப்போ அவங்க ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய நீள்வட்டத்தில் ட்ரை பண்ணாங்க. பட் அது நல்லா வரலன்னு சொல்லிட்டு சின்னமாக ஒரு குட்டி நீள்வட்டம் போட்டு அது மேலேயே வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சாங்க. நான் கடைசியில் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். வீடியோ கடைசியில் வந்து அவங்க ஸ்டிச் பண்ணிக்கிற ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த மிஷினில் அந்த டேப்பை வந்து மேலே தூக்கி விட்டு அதுக்கப்புறம் ஊசியை வந்து பேப்பரில் இன்சர்ட் பண்ணி அப்புறம் தையல் போட்டுக்கோங்க. அந்த வளைவு வர்ற இடத்துலையெல்லாம் வந்து நீங்கள் அந்த டேப் பின்னாடி இருக்கும் இல்லையா, ரஃப் அடிக்கிற கொடுத்துருப்பாங்க, அந்த டேப்பை தூக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து தையல் போட்டு பழகிக்கோங்க. இப்போ வந்து முக்கோணத்தில் அவங்க தையல் போடுறாங்க. அவங்க வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறாங்க.
அவ்வளோதான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் அந்த ரவுண்டு வளைவுகளை வந்து தையல் போடுறாங்க, வளைவு தையல் பழகுறாங்க. இப்போ வந்து எதுக்காக இந்த தையலெல்லாம் பழகுறோம்னா, ப்ளவுஸு, சுடிதார், பேண்ட்டு இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி வளைச்சி தைப்போம். இப்போ அம்பர்லா டைப்பு கவுனெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம கீழே மடித்து ரவுண்டாக வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த வளைவு தையலெல்லாம் பழகிக்கிறோம். இப்போ அவங்க ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு அனுப்புங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.